நேரடி நெல் கொள்முதல் நிலையம் வேண்டி கிராம மக்கள் கோரிக்கை. பனையூர் கோபி அரசு அம்பலம் நீர்ப்பாசன சங்க தலைவர் சோழபுரம் மாறி பங்கேற்பு. மதுரை தொண்டி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருப்பது சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்த பனையூர் கிராமம். இந்த கிராமத்தின் ஜீவாதாரமே விவசாய பணிகள் மட்டுமே. மேலும் இந்த வருடத்தில் பெய்த மழையின் காரணமாக கண்மாய் மற்றும் கிணறுகளில் தேவையான நீரிருப்பு இருப்பதன் காரணமாக கோடை நெல் பயிரிட்டுள்ளனர். எனவே சாகுபடி செய்யும் நெல் மூட்டைகளை தனியாரிடம் விற்பனை செய்வதனால் ஏற்படும் நடைமுறை சிக்கல்களை தவிர்க்கும் பொருட்டு அரசின் நேரடி கொள்முதல் நிலையம் வேண்டி பனையூர், உடையநாதபுரம், பில்லூர், பொன்னாங்குளம், அழுப்பிள்ளைதாங்கி கிராம விவசாயிகள் ஒன்று கூடி பனையூர் விவசாயிகளான கோபு மற்றும் அரசு அம்பலம் ஆகியோர் தலைமையில் மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் மற்றும் சிவகங்கை நுகர்பொருள் வாணிப கழக மண்டல மேலாளர் ஆகியோரிடம் கோரிக்கை மனு அளித்தனர். இது குறித்து பேசிய விவசாயிகள், பனையூர் கிராமத்தில் அரசின் நேரடி நெல் கொள்முதல் நிலையம் அரசு அமைத்து கொடுத்தால் அது எங்களது கிராமத்தை தாண்டியும் 20க்கும் மேற்பட்ட கிராம விவசாயிகள் பயனடைவர் என விவசாயிகள் தெரிவித்தனர். இந்த தடவை கிராமத்துல அனைத்து கிராமங்களும் கோடை வெள்ளாமைக்கு செய்வாங்க. அதற்காக அங்க எப்பவுமே பெர்மனண்டா இருக்கிறது மாதிரி ஒரு அரசு கொள்முதல் நிலையம் அங்க ஆரம்பிக்கணும்ன்றதுதான் இந்த கிராமத்துக்காரர்களுடைய முக்கியமான கோரிக்கையாக இங்க வந்திருக்கிறாங்க. அதை கண்டிப்பா செயல்படுத்தி காமிப்பாங்க. அதை கண்டிப்பா இந்த தடவை வரும் அப்படின்றதுல நம்பிக்கையோட இந்த விவசாயிகள் இந்த மனுவை கொடுத்திருக்கோம் ஐயா.